888 கோடிக்கு மேலே வந்து இதில் ஊழல் நடந்திருக்கு. அமலாக்கத்துறை வந்து இங்கே தமிழக காவல்துறை டிஜிபிக்கு கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு மோசடி வந்து நமக்கு வந்து தெரிய வருது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பணமெல்லாம் ஹவாலா மூலியமா வெளிநாட்டுக்கு போயிருக்குங்கிற ஒரு விஷயங்களும் வெளியே வருது. அந்த இதுல இருந்தே வந்து எல்லா துறை மந்திரியும் வந்து 35% கம்மியாக யாருமே வந்து கமிஷன் வாங்காமல் எந்த ஒர்க்குமே அலாட் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு வந்த தொகையே இவ்வளவுங்கிறப்ப அப்போ அதுக்கு இடையில இருக்க இடைத்தரகர்கள் இந்த புரோக்கர்ஸ் வந்து அவங்களும் 2 லட்சம் 5 லட்சம் அவங்களும் வாங்கியிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. இது அமலாக்கத்துறை தான் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க. இல்லை இவங்க எடுக்கலன்னு அடுத்து இடி தானே இறங்க போகுது. இல்லை இவங்க எஃப்ஐஆர் போட்டால் தானே அவங்க வர முடியும். இடி தானே பார்த்துக்குவோம். இந்த உருட்டுறாங்க இல்லையா, மத்திய அரசு எங்களை பழி வாங்குகிறது, அமலாக்கத்துறை வீணாக எங்கள் மீது பழி இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீதிமன்றமாக இதை சுமோட்டாவை எடுத்து விசாரிக்க முடியாது சார். இது வந்து புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு வைகை ஆனந்த் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நலமா. அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இப்போ கே நேரு அவர்களுக்கு ஏகப்பட்ட சிக்கலை உருவாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 888 கோடி 888 கோடி இப்போ ஊழல் நடந்திருக்கு, வேலை வாங்கி தருவதாக சொல்லி அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் சார் நடந்திருக்கா? இது எப்படி? அதாவது இது வந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வந்து பணியாளர்கள், அலுவலர்கள், அதாவது இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஹெவி போஸ்டிங் தான். ஆமாம். திட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பணி காலியிடங்களுக்காக இந்த இது எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு தேர்வாணையத்தால் எடுக்கலை. டிஎன்பிசியால் வந்து எடுக்கலை. இந்த பணி நியமனம், இந்த தேர்வு நடைபெறவில்லை. இவங்களாம் ஒரு இது பண்ணிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி மூலயமா இது நடந்திருக்கு. இது எப்படி வெளியே வருதுன்னா, இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா திரு கே.என். நேரு அவர்களோட தம்பி நடத்துகின்ற நிறுவனம் சார்ந்த இடத்துலலாம் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை மேற்கொண்டது. எது சார்? இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அதான் திரு ரவிச்சந்திரன் நடத்துகிறார் இல்லையா, அமைச்சர் கே.என். நேருவோட தம்பி ரவிச்சந்திரன் நடத்துகிற அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் டிவிஹெச்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அமலாக்கத்துறை சோதனை வந்து ஏப்ரல் மாதம் நடக்கிறப்ப அந்த சமயத்தில் அவங்க எடுக்கிறப்ப தான் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் அவங்க கையில் கிடைக்கிது. இந்த ஊழல் சம்பந்தமாக கிடைக்குது. அதாவது இந்த அரசு பணி நியமனத்தில் அவங்க வேற ஒரு இதுக்கு போகிறப்ப இது வந்து கிடைக்கிது அவங்களுக்கு வந்து. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணிக்கும் வந்து 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் ஒரு போஸ்டிங்க்கு வந்து இது வந்து லஞ்சமாக வாங்கினதா இப்போ அமலாக்கத்துறையோட இது சொல்லுது. இப்போ இது அமலாக்கத்துறை அந்த இது போகலன்னா இவ்வளோ பெரிய ஊழல் வந்து நமக்கு வந்து தெரிய போகிறது கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு பணி நியமனத்தில் இவ்வளோ பெரிய ஊழல் லஞ்சம் வாங்கியிருக்காங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாமலே இது வந்து போயிருக்கும். கண்டிப்பாக. அது வந்து எல்லா ஆவணங்களும் முறைப்படியாக எல்லா ஆவணங்களையும் ஆராய்ச்சி இது பண்ணி எல்லாத்தையும் ஸ்க்ரூட்னி பண்ணி இது எந்த மாதிரி நடந்திருக்கு, ஊழல் எப்படி நடந்திருக்குங்கிற மாதிரி டீட்டெயிலாக எடுத்திருக்காங்க. எடுத்து அது வந்து 232 பக்கம் டீட்டெயிலாக இது பண்ணி அமலாக்கத்துறை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆவணங்கள், கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அது எப்படி அந்த ஸ்கேம் நடந்திருக்கு, இந்த ஜாப் இந்த இது லஞ்சம் வாங்கியிருக்காங்கங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து அமலாக்கத்துறை வந்து 232 பக்கத்துக்கு வந்து தமிழக காவல்துறைக்கு வந்து டிஜிபிக்கு வந்து அனுப்புகிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு, 888 கோடிக்கு மேலே வந்து இதில் ஊழல் நடந்திருக்கு, இது வந்து வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் இது பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து இங்கே தமிழக காவல்துறை டிஜிபிக்கு கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு மோசடி வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஆனால் இது வரைக்கும் அதை வாங்கி வச்சுட்டு இந்த தமிழக அரசு, இந்த காவல்துறை வந்து ஒரு எஃப்ஐஆர் போடலை, எதுவுமே போடலை, அப்படியே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள் எல்லாருமே வந்துருச்சு, இன்றைக்கி நியூஸ் வந்துருச்சு. அதுக்கு அவங்க எப்பயும் போல் மழுப்புற மாதிரி கே.என். நேரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு கே.என். நேரு என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் முறைப்படி தான் எடுத்தோம், அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் பண்ணாங்க. அதுதாங்க நாங்கள் நான் என்னோட கேள்வி என்னன்னா, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களே, முறைப்படி நடந்தது அதுன்னா, இப்போ அமலாக்கத்துறை இத்தனை ஆவணங்களை வந்து கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கணும்ல, அது இல்லைன்னு சொல்லணும்ல. ஆமாம். சும்மா அப்படி மேம்போக்கா இது வந்து எங்கள் மேல் குற்ற இது வந்து பழி சுமத்துக்கிறது மத்திய அரசுங்கிற வழக்கமான பாலி இவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. திமுக திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து சொல்கிறது என்னன்னா, ஆவுன்னா மத்திய அரசு எங்களை பழி வாங்குகிறது அப்படி சொல்ல. அதே மாதிரி ஈடியை வைத்து பழி வாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஈடி இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஒவ்வொரு ஆவணத்துக்கும் ஒரு பதில் சொல்லணும்ல, ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லணும்ல. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஆவணங்களாக கொடுத்துருக்காங்க காவல்துறைக்கு. அவங்க வந்து 232 பக்க அறிக்கையில் வந்து கொடுத்து இந்தந்த மாதிரி நடந்திருக்கு, இவ்வளோ ஆவணங்கள் கைப்பற்றியிருக்கோம், இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க.
அதுக்கு தகுந்த விளக்கத்தை கொடுக்காம இது மத்திய அரசு வந்து எங்களை பழிவாங்கும் நோக்கில் வந்து இது பண்ணுது, நாங்களாம் ப்ராப்பராக தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மலுப்பனான பதில் தான் வந்து இதில் வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லை, இதில் இன்னொரு கேள்வி சார். இப்போ அரசு பணி நியமன ஆணை வந்து எங்கே இருக்கணும்? ஒரு அரசு அலுவலகத்தில் ரைடு போனால் அங்கே எதை சிக்குன்னு சொல்லலாம். சம்மதம் இல்லாமல் ஒரு ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு ஒரு ரியல் எஸ்டேட் அங்கே கம்பெனியில் கிடைக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்குறேன். இல்லை, அது அமைச்சரோட தம்பியோட நிறுவனத்தில் தான். ஏன்னா அவர் துறை சார்ந்த இது இல்லையா இந்த வேலை எடுத்தது வந்து, அதனால் அவங்க தான் அது வந்து பண்ணியிருக்காங்க. புரோக்கர் மூலிமா எல்லாமே அவங்கக்கிட்ட வேலை செய்கிற அவங்க குடும்ப நண்பர்னு சொல்லிக்கொள்கிற திரு செல்வமணி தான் இதில் முழுக்க ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிற தகவல் வருது. அங்கே தான் இவங்க புரோக்கர் மூலிமா இது மூலிமா வச்சு அங்கே தான் அவங்க பணம் பட்டுவாடா எல்லாமே நடந்திருக்கு. எல்லா டிரான்சாக்ஷன் அங்கே தான் நடந்திருக்கு. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பணமெல்லாம் ஹவாலா மூலிமா வெளிநாட்டுக்கு போயிருக்குங்கிற ஒரு விஷயங்களும் வெளியே வருது. அது ப்ராப்பராக என்கொயரி பண்ணால் அதே மாதிரி பிட்காயின்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இந்த பணத்தை வந்து பிட்காயின்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, முதலீடு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இப்போ வெளியே பரவுது. ஹவாலா மூலியமாகவும் பல வெளிநாடுகளுக்கு இந்த பணத்தை வச்சு முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து இப்போ எல்லாம் சொல்லப்படுது. இது வந்து இதில் இன்னொன்று அடிபடுது சார். இந்த நடிகைகளுக்கு சமீபத்தில் இந்த நடிகைகளுக்கு இந்த ஹேண்ட்பேக் 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா, ஒவ்வொரு ஹேண்ட்பேக்குமே 30 லட்சம் 40 லட்சம் உள்ளது தான். அது வந்து அங்கே விருந்தெல்லாம் அதே அலுவலகத்தில் தான் ஏதாவது விருந்தெல்லாம் நடிகைகளுக்கு திரைத்துறை சார்ந்த அந்த தயாரிப்பாளர் இப்போ 2-3 படம்லாம் எடுத்தார் ஆகாஷ் பாஸ்கர், அங்கெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அது சமூக வலைதளங்கள்லாம் அந்த ஃபோட்டோலாம் வந்தது. திரைப்பட நடிகைகள் போனது, விலை உயர்ந்த கைப்பைகள் கொடுத்தாங்க. அது எல்லாமே இவங்க தான் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்க இடத்துலலாம் இந்த இதே நடந்திருக்கு. ஸோ இவங்க இப்படி மக்கள் பணத்தை இந்த மாதிரி லஞ்சமாக பெற்று ஒரு திரைத்துறை நடிகைகளுக்கும் கேளிக்கைகளுக்கும் வந்து இவ்வளோ பணத்தை வந்து ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்கிறது தான் அது நம்ம பார்க்கணும். ஆனால் அந்த பணம் வந்து படம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார், உண்மைதானா? இருக்கலாம். ஏன்னா இவங்க திரைத்துறையை சார்ந்து தான் இவங்களோட நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கு இதில் வந்து. ஏன்னா அந்த பழைய இது நம்ம பார்த்தோம்னா அந்த நடிகைகளுக்கு கைப்பை கொடுத்தது இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து சினிமாலையும் இதோட முதலீடு பெருமளவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அதை தாண்டி என்னன்னா இதில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று முக்கால்வாசி பணம் வந்து இப்போ பெரும் பகுதி வந்து ஹவாலாவில் வெளிநாடு சென்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு இது வந்து சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க. அதனால் இது முறைப்படியான விசாரணை நடந்தால் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஊழல் வந்து நடந்து வந்து வெளிச்சத்துக்கு வரும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலைங்கிறது ஒரு படித்த இளைஞர்கள், வேலை வசதி இல்லாத இளைஞர்களுக்கு வந்து திறமை இருக்கும். அவங்ககிட்ட எக்ஸாம் எழுதி டிஎன்பிசியில் எக்ஸாம் வச்சோம்னா எக்ஸாம் எழுதி டேலண்ட்டை பாஸ் பண்ணி வரவங்கள எத்தனையோ இளைஞர்கள் வந்து கனவுகள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து. கண்டிப்பாக இப்போ காசு இருந்தால் வேலை 35 லட்சம் 25 லட்சம் 35 லட்சம்னா ஒரு சாதாரண குடிமகன் வறுமையில் வாடுறவங்க இல்லை நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலைங்கிறதா பெரிய கனவு. அது திறமையுள்ளவர்களோட இளைஞர்களோட வாழ்வு வந்து சிதைக்கப்பட்டிருக்குங்கிறதா இதில் நம்ம பார்க்கணும். இல்லை சார், இப்போ ஒரு வேலைக்கு அரசு வேலைக்கு 35 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாருன்னா எவ்வளோ சம்பாதிப்பாரு? அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி கொடுத்து வரவங்க நேர்மையாக இருப்பாங்களா? அதை சொல்லுங்க. புரியுதுங்களா? பணத்தை பிடிக்கும் தானே பார்ப்பாங்க. ஆமாம், அதான் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. இதே நேர்மையாக எழுதி முறைப்படி எழுதி ரொம்ப நேர்மையாக ஒருத்தனுக்கு பதவி கிடைச்சதுன்னா அவன் வந்து நேர்மையாக இருப்பான். இப்போ 25 லட்சமோ 35 லட்சமோ கொடுத்தவன் வந்து அதை திருப்பி எடுக்கணும்னு தானே பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ஊழலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஊழலை நோக்கி தான் செல்வார்கள். இந்த மாதிரி நியமனங்கள் தான் ஊழல் அதிகாரிகள் பெருகுவதற்கு இது ஒரு மூல காரணமாக இருக்குது. இப்போ இவ்வளோ சம்பவம் நடந்துக்கல சார். இப்போ கேனர் அவர்கிட்ட பணம் இல்லாமையா வசூல் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அது நமக்கு தெரியாது. அவர் துறை சார்ந்து இதில் வந்து பணி நியமனத்தில் வந்து இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. அவரோட தம்பி அலுவலகத்திலே நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வந்து இது வந்து எப்படி நம்ம சொல்கிறது? கூட பிறந்த தம்பி என் வீட்டில் ஒன்று நடக்குதுன்னா எனக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முந்தைய ஆட்சி காலங்கள்லேயே வந்து KN நிர்மலா பல குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி வந்திருக்கு. போக்குவரத்து துறையில் இருந்தார், உணவுத்துறை மந்திரியாக இருந்தார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கொப்பரை தேங்காய் ஊழல்னு சொல்லிட்டு பழைய பீரியட் நான் சொல்கிறது அப்போல்லாம் வந்து அதெல்லாம் அப்படி அப்படியே நீர்த்து போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லலாம். அப்போ அவர் தம்பியில் மறுப்பறிக்கை கொடுத்துருக்கணும். இவர் ஏன் முன்னாடி பதறி அடிச்சு இன்னைக்கு வந்து மறுப்பறிக்கை கொடுக்குறாரு? இவர் டிபார்ட்மெண்ட் ஆச்சு, இவர் தானே பதில் சொல்லி அவர். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அவருக்கு தெரிஞ்சு நடந்திருக்குமா தெரியாத நடந்திருக்குமா நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்போ எப்படி என் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? இப்போ உங்கள் சேனல் நான் இருக்கிறேன், உங்கள் சேனலில் ஏதாவது ஒன்று அந்த ரூமில் நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? கண்டிப்பாக.
ஸோ இது எல்லாம் ஆனா இது தெரியும். அரசு துறையில் நடக்காம தனியார் ஒரு நிறுவனத்துல போய் நடக்குதுல்ல சார்? இப்ப இந்த பணி நியமன ஆணையம் எல்லாம் தனியார் அவங்க நிறுவனத்துல தான், அவங்க நிறுவனம் தான். பட் இருந்தாலும் அது வந்து அபிஷியலா அரசு அலுவலகத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் தானே. அதுதான் சொல்றேன். அதாவது டிஎன்பிசி மாதிரி இவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஓ, தனியா வந்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 1,00,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இதுல வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓ, இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து 2500 சொச்சம் வேலை வாய்ப்பு வந்து 1,00,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இந்த வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு பண்ணால் யார் நேர்மையாக வந்து பார்த்து திறமையானவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. லஞ்சம் பெருமளவு வந்து ஆறாக ஓடி இருக்கிறது. அப்போ நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி வரவன் வந்து எப்படி இருப்பாங்கிற ஒரு கொஸ்டின். நல்ல ஒரு டேலண்டானவன் நடுத்தர வர்க்கம் ஏழையில் வந்து நல்லா படிச்சுட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பான், நல்லா இருப்பான், நல்லா திறமையான இருப்பான், அவனோட இது வந்து மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் அவங்க வந்து இவங்க ஊழல் செய்கிறது தாங்க இவங்க வேலையை. இந்த திராவிட உருட்டு மாடல் எந்தெந்த துறையில் எப்படி வந்து நம்ம அடிப்போம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வடிகால் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, பாதாள சாக்கடை அதெல்லாம் பண்ணுறாங்களா, இதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் பெரிய அளவில் வந்து கமிஷன் வாங்கிட்டு தான் வந்து கொடுக்குறாங்கங்கிறது பரவலாக தமிழ்நாட்டில் அவங்க வந்ததுலேருந்தே வந்து எல்லா துறை மந்திரியும் வந்து 35% கம்மியாக யாருமே வந்து கமிஷன் வாங்காமல் எந்த ஒர்க்குமே அலாட் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு இது. ஒரு டெண்டர் எடுத்தால் 35% மினிமம். இப்போ 35% வந்து இவன் வந்து லஞ்சமாகவே கொடுத்துட்டு அந்த டெண்டர் எடுக்கிற வந்து மீதி 65% எப்படி ஒரு தரமான சாலைகளோ தரமான கட்டுமானங்களோ எப்படி பண்ண முடியும்? அப்புறம் அவனுக்கு அந்த கான்ட்ராக்டருக்கும் வருமானம் வேணும்ல, அவரும் சம்பாதிக்க. அதனால தான் இந்த மாதிரி வந்து இந்த கமிஷன் வந்து பெரிய லெவலில் அவங்க வந்து வாங்குறதுனால தான் தரமற்ற சாலைகள் தரமற்ற கட்டுமானங்கள் இந்த வாய்க்கால் வடிநீர் இது எல்லாமே பள்ளியிலையும் பாருங்க. எத்தனை நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை பள்ளிக்கூடத்தில் வந்து மேலேருந்து ஸ்லாப் விழுகுது, விழுகுது, பேந்து விழுகுது. இப்போ திருச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிற அவர் ஊர்லேயே வந்து மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்துரு, புதுசாக கட்டினது. நல்ல வேளை அன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு. ஸ்கூல் நடந்துருந்தா எத்தனை பிள்ளைங்கள் அதில் பாதிச்சிருப்பாங்க. இப்போ இதுதான் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறது. தரமான ஒரு கட்டுமானம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க உட்காரதுக்கு டேபிள் சேர் கிடையாது. அது மலைப்பகுதி இல்லையா, அந்த அட்டை பூச்சிகள் அதெல்லாம் வரும். ஏன்னா டேபிள் சேர் இருந்தால் மேலே உட்காந்தோம்னா கொஞ்சம் தரையில் உட்காந்து படிக்கிறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி செய்தியில் வந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஏன்னா இவர் மாவட்டத்துக்கார தானே, அவர் இவங்க 2 பேரும் தானே இப்போ அங்கே சண்டையே வந்து KN-ருக்கும் மகேஷ் பொய்யாமலிக்கு தானே, நீ பெரியவனா தானே அங்கே போயிட்டு இருக்கு. இவர் இப்படின்னா அவர் அதை விட ரொம்ப அவலமாக இருக்குது. அந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னைக்கு கூட அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் வந்து சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பள்ளி கல்வியில் வந்து ஸ்கூலில் வந்து 20,000 உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. ஆமாம், 20,000. அப்பா, 20,000 போஸ்ட்டு பிடி மாஸ்டர்ஸ் அந்த இது மட்டும் காலியாக இருக்கான். இவங்க கல்வியில் சிறந்தது தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, அப்போ எப்படி பசங்க வந்து பள்ளி மாணவர்கள் வந்து எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, எப்படி உடல் கட்டமைப்போட சொல்லி விடுறது யாரு, பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு செய்தித்தாளில் வந்துருக்கு 20,000 போஸ்ட் காலியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஆங்கில செய்தியில் போட்டிருக்காங்க, அந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் சொல்லுவோம் இல்லையா, இடைநிற்றல் சொல்லிட்டு, அதில் வந்து பெருமளவு வந்து ரேஷியோ கூடியிருக்கு. பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பள்ளிப்படிப்பை பாதியிலே நிறுத்துறது வந்து அதோட சதவீதமும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்க லட்சணம் வந்து இவ்வளோ தான். ஊழல் இவங்க இந்த பக்கம் அப்படின்னா அவர் வந்து ரசிகர் மன்ற தலைவர் தானே, மகேஷ் பொய்யாமொழி வந்து ரசிகர் மன்ற தலைவர் தானே, அவருக்கு அது தானே தெரியும். அவர் பள்ளி கல்வித்துறை போய் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவருக்கு என்ன தெரியும் பாவம். அவர் ரசிகர் மன்றத்துக்குன்னா போய் நம்ம தலைவர் படம் சூப்பராக இருக்குது, அண்ணன் உதயண்ணா நல்லா நடிச்சிருக்காரு, அடுத்து இன்பா வர போகிறாப்புல, அந்த இதுக்கு ரசிகர் மன்றத்துக்கு ஒரு தான் தலைவராக இருப்பார். அதுக்கு வேணுமா அவங்க போகலாமே தவிர ஆட்சி ஆடுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியற்றவர்கள் தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 888 கோடி சார். ஆமாம், இப்போ கணக்கில் வராமல் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா அடுத்தடுத்த புரோக்கர் தான் இதில் செயல்பட்டுருப்பாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இவங்களுக்கு வந்த தொகையே இவ்வளவுங்கிறப்ப அப்போ அதுக்கு இடையில இருக்க இடைத்தரகர்கள் இந்த புரோக்கர்ஸ் வந்து அவங்களும் 2 லட்சம் 5 லட்சம் அவங்களும் வாங்கியிருப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு. தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கணும். ஆமாம், இது வந்து முறைப்படி வந்து இவங்க வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தணும். ஆனால் இந்த அரசாங்கம் பண்ணாது. ஏன்னா எத்தனையோ வழக்கு இது அமலாக்கத்துறை தான் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க. இல்லை இவங்க எடுக்கலாம், அடுத்து இடி தானே இறங்க போகுது. இல்லை இவங்க எஃப்ஐஆர் போட்டால் தானே அவங்க வர முடியும். அது ஒன்று இருக்கு இல்லையா, எஃப்ஐஆர் போட்டால் தான் வர முடியும். நான் ஏன் இது சொல்ல வரேன்னா, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்கிறதையே இவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது, நீதிமன்றங்கள் சொல்கிறதையே வந்து இந்த அரசாங்கம் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்படிங்கிறப்ப இடி தானே பார்த்துக்குவோம். இந்த உருட்டுறாங்க இல்லையா, மத்திய அரசு எங்களை பழி வாங்குகிறது, அமலாக்கத்துறை வீணாக எங்கள் மீது பழி இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க நேரு.
ஸோ இந்த மாதிரி தான் அவங்க போவாங்க சார். இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறதுக்கு வந்து டவுட்டு தான் எனக்கு. இல்லை, ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ஊழல் முறைகேடு தான் செந்தில் பாலாஜி மேலே இருந்தது. அவருடைய பதவி பறிக்கப்பட்டது, உச்சநீதிமன்றம் போயிட்டு திரும்ப வந்தார். திரும்ப அவனுக்கு பதவியா இல்லை ஜாமீன் கேட்டு கண்டிச்சு பண்ணிட்டாங்க. இப்போ இவருடைய பதவி பறிக்கப்படுமா அப்படி சார்? இல்லை, இது முறைப்படி முதல் எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணணும், அப்படி விசாரணை தொடங்கணும். அதான் சொல்கிறேன், இப்போதைக்கு வந்து இது வந்து நீதிமன்றம் தலையிட்டாலோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் வந்து இப்போ இது பண்ண முடியும், இதுக்கு ஒரு தீர்வு வரும். ஏன்னா இந்த அரசு வந்து அவங்க மேலே அவங்க எப்படி எஃப்ஐஆர் போட்டுக்குவாங்க? பண்ண மாட்டாங்க. கண்துடைப்புக்கு ஏதாவது பண்ணுறது இது மறுப்பை தான் செய்கிறாங்க தவிர, மறுக்க தான் செய்கிறாங்க தவிர அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இவங்க தெரியலையே. இப்போ நீதிமன்றமாக இதை சுமோட்டாவை எடுத்து விசாரிக்க முடியாது சார், எப்படி சார்? இல்லை, அது வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஒரு பொதுநலம் பாதிக்கப்பட்டது. இப்போ கரூர் துன்ப இதுலேயும் பொதுநலம் இருக்குல்ல சார், எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி எடுக்கலாம்னா, இது சேலஞ்ச் பண்ணி யாராவது நீதிமன்றத்தை நாடினால், ஒரு சமூக அமைப்பு நீதிமன்றத்தை நாடினால் இதை விசாரித்து இதில் என்ன இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா நீதிமன்றங்களில் யாராவது இப்போ போவாங்க. இப்போ இது வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்லையா? அமலாக்கத்துறை கொடுத்த அறிக்கை வந்து தமிழக காவல்துறை கொடுத்த அறிக்கை இப்போ வெளியே வந்துருச்சு. இன்றைக்கி எல்லா செய்தித்தாள்களையும் வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக யாராவது சமூக மேல் அக்கறை உள்ளவர்கள் அவங்க வந்து கண்டிப்பாக போவாங்க. இது நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே போகும். இது இவ்வளோ பெருசு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வழக்காக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி வணக்கம்.